Good evening, children. Ninth ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்குறோம் இல்லையா? அதுல இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் கார்பன் சைக்கிள். கார்பன் சைக்கிள்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைக்கிள் கான்செப்ட் பார்த்துருக்கோம். வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நீர் சுழற்சி, பூமியில எவ்வாறு தொடர்ச்சியாக நீரினுடைய சுழற்சியாகப்பட்டது இருக்கு அப்படிங்கிறதுல அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள்ல நைட்ரஜன் எவ்வாறு நிலைநிறுத்தப்படுகிறது, எவ்வாறு அது வந்துட்டு அமோனியாவா மாறுவது, நைட்ரேட்டாக மாறுவது, இந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? தட் சேம் கான்செப்ட் கார்பன் சைக்கிள். கார்பன் சுழற்சி அப்படிங்கிறதும் இப்போ இதே மாதிரியான ஒரு சுழற்சி தான். இந்த சுழற்சியும் நாம் செயல்படக்கூடிய இந்த இப்போ என்விரான்மெண்டல்ல இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள் எல்லாவற்றினுடைய ஒரு தொடர்போட தான் இந்த கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது இருக்கும். சோ கார்பன் அப்படிங்கிறது நமக்கு பூமியில பல வடிவங்கள்ல கிடைக்குது. ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கார்பன் நமக்கு கிடைக்குது. எந்தெந்த ஃபார்மேஷன்ல கிடைக்குதுன்னா சார்கோல், சார்கோல்ங்கிறது கரி, அண்ட் தென் டயமண்ட், வைரம்னு சொல்லுவோம், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃபைட். இந்த மூணு ஃபார்மேஷன்ல நமக்கு கார்பன் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. பூமியில கார்பன் எந்தெந்த வடிவங்கள்ல கிடைக்குதுன்னா கரி, வைரம், கிராஃபைட் போன்ற சாதாரணமான வடிவங்கள்ல கிடைக்குது. ஸோ அதை தவிர கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட், உப்பு, இது மூணுமும் இதனுடைய கூட்டு பொருட்கள் இந்த வடிவத்திலையும் நமக்கு கிடைக்கிறது. ஓகே, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் கார்பனேட் சால்ட். ஸோ இந்த மூன்று வடிவங்கள்லையும் நமக்கு கார்பன் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ எல்லா உயிரினங்கள்லுமே நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நம்ம நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் கார்பன் கண்டென்ட் சேர்ந்த ஒவ்வொரு பொருள்கள், இது எல்லாமே நம்ம உடம்புல கார்பன் கண்டென்ட்ஸ், கார்பன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்ல நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொரு மாலிகூல்ஸுமே எதாலெல்லாம் ஆக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா புரோட்டீன் அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த புரோட்டீன் வடிவத்திலையும் நியூக்ளிக் அமிலங்களாகவும் நம்ம உடம்புல ஒவ்வொரு இடங்கள்லயும் கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதே போல போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், செடிகள் நடத்தக்கூடிய, தாவரங்கள் நடத்தக்கூடிய ஒளிச்சேர்க்கை மூலம் அதனுடைய மாவு பொருளா கார்போஹைட்ரேட்டாக மாறுகிறது. கார்போஹைட்ரேட் கார்பன் டை ஆக்சைடினுடைய ஹெல்ப்போட தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப தாவரத்துக்குள்ளார போயிட்டு என்னவா மாறுது? அது கார்போஹைட்ரேட்டாக மாறுகிறது. பிளான்ட்ஸ்ல நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கிறது? போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வாகப்பட்டது நிகழ்கிறது. இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நமக்கு அதுல கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாறுதுன்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மாவு பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. போட்டோசிந்தசிஸ்க்கு சன்லைட் வேணும், அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் இல்லையா? அந்த மாவு பொருள் அப்படிங்கிறது தயாரிக்க முடியும். அந்த மாவு பொருளாகப்பட்டது என்ன ஆகும்? தாவரம்ல இருந்து தாவரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விலங்குகளும், அதே போல தாவரங்களை சாப்பிடக்கூடிய உண்ணிகள், இதுலயும் ஃபுல்லா என்ன ஆகும்? அது ஃபுல்லும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம சாப்பிடுறோம், நம்ம என்ன சொல்றோம்? காய்கறி சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட், இதை சாப்பிட்டா இந்த வெஜிடபிள்ல கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல புரோட்டீன் இருக்கு, இதுல வைட்டமின் இருக்கு, எல்லாம் சொல்றோம். பழத்துல ஒண்ணு இருக்கு, காய்கறியில ஒண்ணு இருக்கு, பூ வகைகள்ல. நம்ம பூ அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ்வலா வாழைப்பூ, காலிஃபிளவர், இதெல்லாம் பூக்களாக இருக்கக்கூடியதை உணவா எடுத்துக்கிறோம். காய்கறிகள்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நமக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸ், அதுல எல்லாத்துலயும் என்னெல்லாம் இருக்கு? நமக்கு அரிசி, இதுல என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட், ரிச் இன் கார்போஹைட்ரேட் இன் ரைஸ். அரிசியில நிறைய இது இருக்கு, கோதுமையில இது இருக்கு, ஒவ்வொன்றும் மாவுச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, வைட்டமின்கள் இருக்கு. அப்போ செடிகள் தயாரிக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் மாவு பொருளாகப்பட்டது நம்ம உடம்புக்கும் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடும் பொழுது அது வருது. அது போல அந்த கார்பன் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வருது. அது அண்ட் தென் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். சுவாசம் மூலமாக விலங்குகள்
தாவரமாகட்டும், விலங்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லாருமே என்ன பண்றோம்? சுவாசம் அப்படிங்கிறது நடக்கிறது. அப்ப விலங்குகளும் சுவாசித்தலும் போது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறது. அப்படி ஒவ்வொரு வகையிலையுமே நமக்கு கார்பன் அப்படிங்கிறது இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு ஒரு சைக்கிளா எல்லா இடத்துலயுமே சைக்கிளிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இப்ப செடி கொடிகள் கார்பன் டை ஆக்சைடு போட்டோசிந்தசிஸ், விலங்குகள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறது, நம்ம தாவரத்தை எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாசல் ஃபியூயல்ஸ். இப்போ நம்ம படிவம் என்ன இருக்கு நமக்கு? அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த படிம பொருள் என்பது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடியே என்ன ஆகுது? உள்ள படிவங்களாக இருக்கக்கூடியதுதான் ஃபாசில் ஃபியூயல்னு சொல்றோம். அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் நமக்கு என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன்கிறது அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடா மாறுது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதும் நமக்கு டீகம்போசிஷன் ஆஃப் டீகே ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம்? நமக்கு பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன ஆகுறாங்க? டீகம்போஸ் ஆறாங்க. பாசிலா மாறுவது, படிம பொருளாக மாறக்கூடியது தாவரங்களும், இறந்து போன தாவரங்களும் விலங்குகளும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாக பாறைகளில் படிவங்களாக இருக்கக்கூடியது. இதுவும் கார்பன் தான். சோ அந்த இதுலயும் நமக்கு கார்பன் சுழற்சி. சோ கார்பன் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு கார்பனினுடைய சுழற்சிங்கிறது ஒவ்வொரு வகையிலையுமே எல்லா இடங்கள்லயும் நமக்கு இந்த ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன் செகண்ட். சோ கார்பனினுடைய சுழற்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன நம்ம ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்றது நமக்கு கார்பன் வந்து எந்தெந்த முறையில நமக்கு சுழற்சி அப்படிங்கிறது நடக்கிறது இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான் நமக்கு தெரியணும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவு தான் இந்த ஆக்டிவிட்டி இருக்கும். இதை நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இதனுடைய சைக்கிளிக் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க. பிக்சர்ல நமக்கு என்ன தெரியுது? கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன விஷயம்ல இப்போ சன்லைட் இருக்கு, செடி கொடிகள் ரெஸ்பிரேஷன், இதுல வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் நீராவிங்கிறது வெளியில வரும், கார்பன் டை ஆக்சைடுங்கிறதும் வெளியிடக்கூடியது. அத என்ன பண்ணுது? தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகள், மாடு ஆடு எல்லாமே இலைத்தழை தான் சாப்பிடுகிறது. ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்ல கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேசஸ் இருக்கு. அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய ஃபாசல் ஃபியூயல், இதுல நமக்கு வந்து ஃபாசல்ல கார்பன் கண்டென்ட் இருக்கு. ஸோ அட்மாஸ்பியர்ல கார்பன் கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே கார்பனோட ரிலேட்டடாக கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் கார்பன். இந்த சைக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சைக்கிளிக் ரியாக்ஷன். என்னென்ன நமக்கு ஹெல்பிங் டேர்ம்ஸ் இருக்கு? decay by decomposer, fossil fuel, carbon dioxide, and then feeding, photosynthesis, combustion and respiration. So இந்த கான்செப்ட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? கரெக்டா எந்தெந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணலாம். சோ ஃபீடிங்னா என்னது? இந்த விலங்குகளாகப்பட்டது தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு செயல். ஓகே. சோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ செடி கொடிகள் நீராவியை வெளியேற்றக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? சோ தட் இஸ் ரெஸ்பிரேஷன். சோ ரெஸ்பிரேஷன்னா அது சுவாசித்தலும் போது என்ன ஆகும்? நமக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு அது நமக்கு வெளியே வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு ஏர்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எங்க தெரியும்? சோ கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். சோ இதுதான் இந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இந்த இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் யாருடைய ஹெல்ப்ல இருந்து நமக்கு நடக்குது? சூரிய ஒளி இந்த செடிக்கு கிடைக்குது. அதுல இருந்து தான் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகப்பட்டது. தாவரம் சூரிய ஒளியினுடைய உதவியினால போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கறத இந்த இடத்துல நடக்குது. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு அப்படி ஏர்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம
என்னது இந்த இடத்துல செய்யலாம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தாவரங்கள் வெளியிடக்கூடியது. ஃபீடிங் இதுலயும் இவங்க இதை எடுத்துக்கும் போது கார்பன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அந்த அவங்களுக்கும் அந்த உணவாகப்பட்டது கார்பன் கண்டென்ட் அப்படிங்கிறது வெளியிடுகிறது. சோ இந்த இது எதனால நமக்கு கார்பன் அப்படிங்கிறது வருது, இந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கம்போஷன்னா எரிய பொழுது வரக்கூடிய புகையில தான் நமக்கு அந்த இடத்துல கார்பன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தட் இஸ் கம்பஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன ஆப்ஷன்ஸ், decay by decomposer and then fossil fuel, both are in underground place. அப்போ பூமிக்கு அடியில இருக்கக்கூடியதுதான் இந்த decay by decomposer and then fossil fuel. fossil fuelங்கிறது எங்க இருக்கு, நமக்கு பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது. புதையுண்ட அந்த பொருள் ஃபுல்லுமே புதை வடிவத்துல நமக்கு படிமமாக இருக்கக்கூடியது டீகே பை. ஸோ டீகே ஆகக்கூடியது, டீகம்போஸ் ஆகுது இல்லையா அந்த இலைதழை, இது எல்லாமே டீகே பை டீகம்போசர். சோ இதுதான் கார்பன் சைக்கிள் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த சுழற்சி. காடுகளை அழிக்கிறதுனாலையும் படிம எரிபொருள் எரிப்பதாலையும் அதிகமான கார்பன் வளிமண்டலத்துக்கு போகுது. வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் டை ஆக்சைடு வடிவத்துல தான் இருக்கு. இத நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பசுமை இல்ல வாயுக்கள்ல கார்பன் டை ஆக்சைடுங்கிறதும் பசுமை இல்ல வாயுக்கள்ல வருது. அந்த வாயு தான் நமக்கு வளிமண்டலத்துல அதிகரிக்கும் பொழுது பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற குளோபல் வார்மிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே துணை புரிகிறது. சோ கார்பன் சைக்கிள் அப்படிங்கிற அந்த சுழற்சி இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கார்பன் சுழற்சி. கார்பன் சைக்கிள் பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இத விஷுவலா அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா எக்ஸாம் நமக்கு என்ன கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸாக எழுதலாம். சோ இந்த இதுதான் கார்பன் சுழற்சி. எந்தெந்த வடிவத்துல எல்லாம் கார்பன் ஆகப்பட்டது வளிமண்டலத்துல வெளிவருகிறது, அது ஒரு சுழற்சியாக ரொட்டேஷன் பேசிஸ்ல என்ன ஆகும், நமக்கு இதே மாதிரி சுழற்சியாக வரக்கூடிய அந்த ஒரு செயலை தான் கார்பன் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ கார்பன் சுழற்சினா என்ன, எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தாவரங்களினுடைய தகவமைப்பு, அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். அடாப்டேஷன் அப்படின்னா என்னப்பா, அடாப்ட் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை தான் என்ன சொல்லியிருக்கோம், அடாப்டேஷன். அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். தாவரங்களினுடைய ஒரு தகவமைப்புகள் எவ்வாறு இருக்கும், மண்ணிற்கு தகுந்த மாதிரி, மழை பொழிவிற்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லயுமே வேறு வேறு மாதிரியான மண், கரிசல் மண் இருக்கு, அதே களிமண் இருக்கு, மணல் இருக்கு, இந்த மாதிரி பல வகையான மண் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயும் பல வகைகள் இருக்கு. எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடைச்சிடுறதா, என் வீட்டுல தக்காளி செடி வளரும், உங்க வீட்டுல தக்காளி செடி வளரும். என் வீட்டுல ஆப்பிளும் நமக்கு பைனாப்பிளும் எளிதாக கிடைக்குமா, கண்டிப்பா இங்கெல்லாம் வளராது. சூழ்நிலை அந்த மாதிரி, தட்பவெப்பநிலை அந்த மாதிரி இருக்கும். நெற்பயிர்ங்கிறது ஒரு சில இடங்கள்ல தான், கோதுமை இங்கதான் விளையும், கரும்பு இங்கதான் விளையும். ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மண்ணினுடைய அமைப்பு, அங்க கிடைக்கக்கூடிய நீர் வளம், இதையெல்லாம் பொறுத்துதான் தாவரங்களினுடைய வளர்ச்சியும் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய நேச்சர் அண்ட் தென் கலர் எல்லாம் பாருங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க கலர் ரொம்ப டார்க்கா இருக்காங்க, ஒரு சில கண்ட்ரீஸ்ல நல்ல ரோஸா இருக்கு அவங்களுடைய ஸ்கின் கலர், ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஒயிட்டா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே மாடரேட் வெப்பநிலை ஆகட்டும், அதே போல மழை பொழிவு, அதான் நம்மளுடைய கலர் எப்படி இருக்கும், மீடியமா இருக்கும். ரொம்ப டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமா இருந்தா அவங்களுடைய கலராக பட்டது எப்படி இருக்கும், டார்க்கா இருக்கும். ரொம்ப குளிர் பிரதேசம் எப்பயுமே அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஏசிலேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெளியில சூரிய வெளிச்சத்தையே பார்க்கல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஸ்கின் கலர் வேற மாதிரி இருக்கும். அப்ப குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எவ்வாறு நம்முடைய உடல் அமைப்பு இந்த நிறமாற்றம் எல்லாம் இருக்கோ, அது போல தாவரங்கள் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வளர்ச்சி அண்ட் தென் அதனுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே மாத்திக்குது. ஸோ இதுல நம்ம 3 கைண்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். இந்த அவர்களுடைய நேச்சரை பொறுத்து ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய பண்பு அல்லது பகுதியை
எல்லாமே அந்த வாழ்டத்திற்கும் சூழ்நிலை தகவமைப்பு ஹேபிட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அடாப்டேஷன், அடாப்டேஷன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. அப்ப இதுல மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்னு hydrobites and another one is zero bites. So and then third one is mesobites. So இந்த மூன்று வகையாக மாதிரி நீர் தாவரம், வறண்ட தண்ணீர், நீரை தான் நம்ம என்ன சொல்றோம் ஹைட்ரோன்ஸ் கூடிய தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஹைட்ரோபைட்ஸ்னு சொல்றோம். அண்ட் தென் ஜீரோ பைட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஜீரோங்கும் போதே எப்படி இருக்கும், வறண்ட நில தாவரங்கள், வறட்சியான பகுதியிலுமே பாலைவனத்துல வளரக்கூடியது. பாலைவனத்திலும் ஒரு சில செடி இருக்கு, அங்கேயும் தன்னை அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த செடியாகப்பட்டது வளரும். அண்ட் தென் ரெண்டுக்குமே மீடியமா இருக்கிறது தான் மீசோ அப்படின்னு சொல்றது. சோ இடைநிலை தாவரங்கள். அப்ப இந்த மூன்று வகையாக தன்னுடைய தகவமைப்பை பொறுத்து வளரக்கூடிய தாவரங்களை தான் நம்ம இப்படி மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஓகே, தண்ணியில இருக்கக்கூடிய நீர்ல அதுல வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்றோம் ஹைட்ரோபைட்ஸ். இப்போ ஆற்றுல தண்ணி மாறி மாறி வரும், குளத்திலையும் தண்ணி ஏறி இறங்கி வரும். தாமரையாகப்பட்டது எப்பயுமே ஒரே மாதிரி மிதக்கிறது எப்படி அது பாசிபிள்? ஜஸ்ட் யூ இமேஜின். இப்போ நம்ம ஒரு ஒரு வயதிற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வளர்ச்சி 5 வயசுல இருக்க மாதிரி 10 வயசுல இல்ல, 10 வயசுல இருக்க மாதிரி 30 வயசுல இல்ல. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், வளர்ந்துட்டே இருக்கோம். தாமரையாகப்பட்டது இப்போ செடி வளர்க்குறோம்னு சொன்னா அதனுடைய லைஃபை பொறுத்து என்ன ஆகும், ஹைட் ஆயிட்டே வரும். இப்போ முதல் 2 மாசம் நமக்கு ஒரு வயல்ல விளைச்சல் வருதுன்னு சொன்னா விதைச்சு நெல்லா வளர்ந்து செடியா வளர அறுவடை செய்ய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அதனுடைய வளர்ச்சி என்பது மாறுபடும். தாமரை மட்டும் எப்படி அப்படியே எப்பொழுதும் மிதக்குது. சோ அதனுடைய ஸ்டெம் பார்ட், தண்டு பகுதி மட்டும் வளர்ந்துகிட்டே வரும். மேல அதுல இருக்கக்கூடிய இலை பூ எப்பயும் தண்ணிக்கு மேல மிதக்கிற மாதிரியான ஒரு சிறப்பான தகவமைப்பு. என்னது, காட்ஸ் கிரியேச்சர். அதுதான் அது இறைவனுடைய படைப்புன்னு சொல்றோம். அப்போ தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய மிதக்கக்கூடியதோ அல்லது ஒரு சில தாவரங்கள் சபர்ஜ் உள்ள என்ன இருக்கும், மூழ்கி இருக்கக்கூடியதெல்லாமும் இருக்கும். இப்போ நீச்சல் தெரியறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் ஒரு சில செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்விம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கோயில் குளத்துல எல்லாம் போய் குளிக்கிறோம்னா அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு நீர்நிலைகள்ல அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி தாவரங்கள் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வளரணும். தேவைக்கு அதிகமாக தண்ணி இருந்தாலோ அல்லது அதுல ரொம்ப ஃப்ளோ அதிகமா இருந்தாலும் இந்த வாட்டர் பிளான்ஸ் அப்படிங்கிறது சஃபர் ஆகும். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் கஷ்டப்படும். இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய தகவமைப்பை மாற்றிக்கொள்ளும். ரொம்ப நமக்கு நீர் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தாலும் அந்த தாமரையாகப்பட்டது என்ன ஆகும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்தந்த அவைலபிலிட்டி, வாட்டர் அவைலபிலிட்டி தகுந்த மாதிரி மாறும். ஆஸ் வெல் அஸ் ஏதாவது ஒரு பிளான்ட் நமக்கு நீரோட்டம் அதிகமா இருந்தா அது டேமேஜ் ஆகும். இது எல்லாமே எல்லாத்தையும் சேலஞ்சிங்கா அது என்ன பண்ணும், ஃபேஸ் பண்ணி தன்னுடைய தகவமைப்பை மேக்சிமம் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கூடிய அந்த ஒரு நேச்சரை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜீரோ பைட்ஸ். இது சோ இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் மாறும். ஒரு சில இடங்கள் ஹைட்ரில்லா அப்படிங்கிறது ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அதுல, சரிங்களா. அதனுடைய வேலம்பாசியில இருக்கக்கூடியது வேர் அதிகமா வளர்ச்சி அடையாம இருக்கும். உடல் மட்டுமே அது என்ன ஆகுதோ ஃபுல்லும் மேக்சிமம் அந்த வேர் இல்லாமலேயே இருக்கக்கூடியது உல்ஃபா. ஹைட்ரில்லா அப்படிங்கிறது அதிகமாக தண்ணியில வேறே இல்லாம இருக்கிறது. அந்த அந்த வளர்ச்சிக்கு தண்ணிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, அதனுடைய நேச்சரை மாத்தி கொள்கிறது. அதுதான் அந்த அடாப்டேஷன்ங்கிற நேச்சர். லெம்னா அப்படிங்கிறது அதுல உடல் பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது.
அதே மாதிரி தண்ணியில மூழ்கி இருக்கக்கூடியதுங்கிறது வேலம்பாசி. இதுவும் ஒரு சில இடங்கள்ல இலை ரொம்ப சின்னதா இருக்கும், தண்ணியில மூழ்கி இருக்கும், இந்த நேச்சர். அண்ட் தென் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ், லாங் லீவ்ஸா இருக்கக்கூடியது அப்படிங்கிறதும் இதுல இருக்கும். எக்ஸாம்பிள் லோட்டஸ். ஸோ தாமரையில பார்க்கும் பொழுது நமக்கு தாமரையினுடைய தகவமைப்பு என்ன சொன்னோம் நம்ம? மிதக்கும் இலையாக இருக்கக்கூடியது, ரொம்ப நீளமான தண்டு பகுதி, காம்பு. ஏன்னா அது மேல அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய நேச்சரை அது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சில தாவரத்துல நமக்கு அதுக்கு மிதக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான நேச்சர், அதுல வெயிட்லெஸ்ஸா அந்த ஏர் பேக். மிதக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது, நீங்க ஸ்விம் பண்ணும்போது என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் திங் ஒரு பெரிய டியூப் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா லேர்னருக்கு. இப்போ நம்ம டிரைவிங் கத்துக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் என்ன வச்சிருப்பாங்க? இப்போ அந்த ஃபோர் வீலர் டிரைவ் பண்ண கத்துக்கிறோம்னு சொன்னா அதுக்கு லேர்னர் கத்துக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரேக் சேஞ்சஸ் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா நமக்கு கத்து கொடுக்கறவங்களும் கண்ட்ரோல் பண்ற அளவுல தான் அதுல இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது போல ஸ்விம் பண்ண போறோம்னு சொன்னா புதுசா போற குழந்தைங்களுக்கு ஒரு ரப்பர் டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்ன இருக்கும்? ஏர் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும், காற்று உள்ள ஃபுல்லா ஃபில் ஆயிருக்குங்கிறதுனால அதோட சேர்ந்து நம்மளும் மிதப்போம், கண்டிப்பா முழுகிட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அது போல இந்த தாவரத்திலையும் சின்ன சின்ன காற்று பைகள் மாதிரி இருக்கும். அது ஆகாய தாமரையில அந்த காற்றறை பையோட இருக்கிறதுனால என்ன ஆகும்? அதுக்கு அதனுடைய ஸ்டெம் பார்த்தா கொஞ்சம் பல்ஜா இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபார் தட் அடாப்டேஷன். அப்போ அதை மிதக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய தகவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இதுதான் நம்ம ஹைட்ரோபைட்ஸ்ல இந்த மாதிரியான நேச்சர் இருக்கிறதுனால நீர் தாவரங்கள் தன்னைத்தானே அந்த தகவமைப்பு அகுந்த மாதிரி மாத்திக்குது. அண்ட் தென் ஜீரோபைட்ஸ் அப்படிங்கிறது வறண்ட நிலை, ஃபுல்லுமே தண்ணியே இல்லாம இருக்கும். லோ வாட்டர் குவான்டிட்டி, தண்ணி என்ன இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது. இது தண்ணியிலே இருக்கக்கூடியது, இது தண்ணியே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பகுதி. லெஸ் வாட்டர், குறைவான தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில வாழக்கூடிய தாவரங்கள் தான் வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரூட் தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடியது. கேமல் என்ன பண்ணும்? தண்ணியை கிடைக்கும் போது ஃபுல்லா எடுத்துக்கும், அது சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்ப ஆடு மாடுகள் சாப்பிடுறது எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? கிடைக்கும் போது ஃபுல்லா சாப்பிட்டுடும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டுக்கு சொல்லும் போது கூட, மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பிகாஸ் அது எப்படி உணவு கிடைக்கும் போது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ரெஸ்ட் பீரியட்ல என்ன பண்ணும்? அழகா உக்காந்து அதை திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சீவ் பண்ணி திருப்பியும் எகைன் எடுத்து அது கரெக்டா கடிச்சு சாப்பிட்டு உள்ள தள்ளும். அது அதனுடைய நேச்சர். அது போல இந்த செடியில, ஜீரோபைட்ஸ் பிளான்ட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய செடியாகப்பட்டது தண்ணி கிடைக்கும் பொழுது அந்த டயத்துல சம்டைம்ஸ் அங்கேயும் மழைங்கிறது எல்லா இடத்துக்கும் வரும். அப்ப நீர் வளம் இருக்கும் பொழுது கிடைக்கும் பொழுது அந்த ரூட் தண்ணியை நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். சப்பாத்தி கள்ளி செடியில பாத்தீங்கன்னா அதனுடைய லீஃப் எப்படி இருக்கும்? நல்லா தடிமனா இருக்கும். அப்போ அதனுடைய திக்னஸ் அது ஃபுல்லுமே வாட்டரை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய நேச்சர்ல அது இருக்கும். அது மாதிரி கிடைக்கும் போது எறும்புகளாகப்பட்டது தனக்கு தேவையான உணவை பாருங்க சம்மர் ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா பிகாஸ் ரெய்னி சீசன்ல அவங்களால வெளியில வர முடியாது. ஸோ சின்ன உயிரினம் ஊதினா அதனுடைய லைஃப் முடிஞ்சிரும். அந்த நேச்சர்ல தான் அதனுடைய அமைப்பு. கம்பேர் டு அவர் பாடி, நம்மள கம்பேர் பண்ணும்போது எறும்போனா நம்ம எறும்பு மாதிரி எவ்வளவோ மடங்கு அதிகமா இருக்கும். சோ நம்ம கைப்பட்டாலோ கால்பட்டாலோ அதனோட லைஃபே முடிஞ்சிரும். ஆனா அதனுடைய நேச்சர் உணவு கிடைக்கும் பொழுது எடுத்து சேமிச்சு வச்சு கிடைக்காத நேரத்துல அதை பயன்படுத்திக்கும் இல்லைங்களா? அந்த போலதான் வறண்ட நில தாவரம் தண்ணி கிடைக்கும் போது அதை எடுத்து வச்சுட்டு கிடைக்காத நேரத்திலையும் அதை அப்சர்வ் பண்ணி அதனுடைய லைஃபை ரன் பண்ணக்கூடிய நேச்சர் அதுல இருக்கும். அது போல அதுல நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். அப்போ தேவைக்கு எல்லாமே நமக்கு குறைவாக செலவழிக்கணும். நம்ம எடுத்துக்கிறத சேமிச்சு வச்சுக்கிறோம், குறைவா செலவழிக்கணும். ஏதாவது ஒரு வெள்ளம் புயல் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுதான் எல்லாருமே சாப்பிடணும், இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கன்சியூம் பண்ணிக்கணும்.
இந்த அளவு காய்கறி கிடைக்குதுன்னா இப்படிதான். 1/2 லிட்டர் பால்னா நிறைய தண்ணி விட்டு அப்போ அந்த ஒரு 4 நாள் நம்ம என்ன பண்ணலாம், காஃபிங்கிறது மஸ்ட் எல்லாருக்குமே. சோ அந்த ஹார்ட் ட்ரிங்க்ஸ தேவையான அளவு, பட் நார்மல் டேஸ்ல எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ அவைலபிலிட்டி, அது கிடைக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நேச்சரை மாத்துறோம் இல்லையா. அப்ப அது போல டிரான்ஸ்பிரேஷன், சாதாரணமா இருக்கக்கூடிய இலைகள்ல நிறைய ஸ்டொமேட்டோ பாட்டு இருக்கும், நீராவி போக்கு நிறைய, அது கம்மியா இருக்கும், குறைந்த அளவு தண்ணீரையும் அது பயன்படுத்தும். இது எல்லாம் தான் இந்த வறண்ட நில தாவரம் ஜீரோபைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அடாப்டேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டா, நல்ல வளர்ச்சி அடைந்த வேர். தென்னை மரத்துடைய வேர் பாருங்க, எல்லா வீடுகளும் எல்லா இடத்துலயும் இருக்கும். வீட்டுக்கடியில எல்லாம் மரம் இருக்கும். ஏன்னா அது தண்ணி எங்கெல்லாம் போய் கிடைச்சு அது தானா சக் பண்ணி எடுத்துக்கும். அதனுடைய ஹைட்டுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவோ தண்ணி தேவை, அது என்ன பண்ணுது, தானா கிடைக்கிற இடத்த தேடி போய் எடுத்துக்கிறது. அது போல இதனுடைய ரூட்டும் தண்ணி கிடைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கூடிய நேச்சர். தண்ணிய அந்த இடத்துல என்ன பண்ணுது, லீஃப்ல சேவ் பண்ணி வச்சுக்கூடிய நேச்சர். அது மேல இருக்கக்கூடிய இலையெல்லாம் என்ன ஆகும், நமக்கு ஷைனிங் பார்ட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல அந்த அது என்ன மாறி இருக்கும், சப்பாத்தி கல்லில எல்லாம் அதனுடைய இலையெல்லாம் எப்படி நமக்கு முள்ளு மாதிரியே மாறி இருக்கும் லீஃப் அப்படிங்கறதே. சோ இது எல்லாமும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீசோபைட்ஸ். மீசோபைட்ஸ் அப்படின்னு சொன்னா இடைநிலை தாவரம் சொல்லுவோம். இந்த தாவரம் சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாகவும் இல்ல, இப்போ அதிகமான தண்ணியும் கிடையாது, குறைவான தண்ணியும் இல்ல, நார்மலா இருக்கக்கூடியது, மாடரேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் ரெண்டிற்கும் இடைப்பட்ட அளவுல அதனுடைய தண்ணி தேவையை. வேருக்கு எப்படி இருக்கும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சும் இருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். ரூட்னுடைய growth அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். அதே போல நெக்ஸ்ட் அதனுடைய ஸ்டெம் பார்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும், சைட்லயும் நமக்கு நல்லா வளர்ந்துருக்கும். அது அதனுடைய நேச்சர். இலை அப்படிங்கிறது என்னது, அகலமா இருக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடியதுல மெழுகு பூச்சி இருக்கிறதுனால ஈரப்பதத்தை என்ன ஆகும், அந்த டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற அந்த கான்செப்டும் குறையும். ரெண்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சருமே இதுல இருக்கும். இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். எல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நான் மாறிப்பேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்டோட இருக்கும்போது எப்படி வேணா என்ஜாய் பண்ணிப்பாங்க. சொல்லுவாங்க, நீ நாளைக்கே ஒரு ஹாஸ்டல் போனா என்னடா பண்ணுவேன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன்ப்பா, நீ கவலைப்படாத, என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விடு போறோம் அப்படி சொல்லுவோம். ஹையர் ஸ்டடிஸ் போனோம், வெளியில போய் படிக்கணும்னா, டே நீ இங்கேயே வீட்டுல இருப்படா, உனக்கு இந்த டயத்துக்கு இது வேணும்பா, இப்படி சாப்பிடுவாடா, அம்மாட்ட இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவப்பா, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உனக்கு வேணுமே. இல்லப்பா, அங்க போயிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன்பா. எஸ், தட் இஸ் சில்ட்ரன்ஸ் என்னது, அவங்களுடைய நேச்சர். அது போல இந்த இடைநிலை ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எப்படி வேணா அது மாத்திக்கும். அது வறண்ட நிலம் தண்ணி கிடைக்கும் போது சேமிச்சு வைக்கும். அதே போல நிறைய இருக்குன்னு சொன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். அதிகமான வெப்பம், அதிகமான காற்று எல்லாமே இருக்கக்கூடிய டயத்திலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாதிக்கும். அதுதான் நமக்கு இந்த மீசோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்மீடியட் இடைநிலை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒவ்வொரு அமைப்புக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இலையினுடைய அமைப்பு, அதன் செடியினுடைய நேச்சர், இது எல்லாத்தையுமே மாத்தி கொள்ளக்கூடியதுதான் நம்ம ஜீரோபைட்ஸ் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஜீரோபைட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது, இது எல்லாமே இதுதான். ஜீரோ நமக்கு வறண்ட நில தாவரம். வறண்ட நில தாவரம்ங்கிறது தண்ணியே இல்லாம பாருங்க, வெறும் மணல் பகுதி, அந்த மணல் பகுதியில வளர்றதுதான். இப்ப நம்ம டிராகன் ஒரு ஃப்ரூட் எல்லாருமே சாப்பிடுறோம்ல, அது அங்க இருந்து வளரக்கூடிய ஒரு பழம் தான். அந்த பழத்தை தான் நம்ம என்ன பண்றோம், அதை உணவாக எடுத்துக்கிறோம். சோ இதுதான் காக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நேச்சர் பாருங்க, plants which is able to survive in an environment with little availability of water or moisture, குறைந்த அளவு தண்ணி, குறைச்சலான ஈரப்பதம் இருந்தாலே இதற்கு என்னது, போதுமான அளவு. சோ என்ன பார்த்தோம், அது முட்கள் போன்ற அமைப்பு அதனுடைய இலைகள்ல, அந்த அளவுக்கு தான் அது என்ன ஆகுது, தண்ணிய அந்த அப்சர்வ் பண்ணிக்கும், வெளியிடக்கூடிய தன்மைக்காக அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. It can withstand at high temperature, dry condition and low humidity. ரொம்ப வறண்ட நிலை, வெப்பநிலை அதே மாதிரி இருக்கும். காத்துல ஈரமே இல்லாம இருக்கிறது, அதிகமான வெப்பநிலை, இந்த டயத்திலையும் இது என்ன பண்றது, தன்னைத்தானே அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய நேச்சர்ல இதனுடைய அமைப்பு இருக்கு. இட் கேன் டெவலப் சம் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் பிசியலாஜிக்கல் கேரக்டர்ஸ் டு அடாப்ட்
த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அது வெப்பநிலை அதிகமா இருந்தாலும் சரி, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருந்தாலும் சரி, மண்ணுல தண்ணியே இல்லாம இருந்தாலும் கிடைக்கும் பொழுது அத என்ன பண்ணுது, சேவ் பண்ணி வச்சு அதனுடைய பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்திக்கிறது. அது மாதிரிதான் இதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ இப்ப அதனுடைய ஒவ்வொன்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க இதான். சோ இதுதான் இதனுடைய ஸ்டெம் பார்ட். அண்ட் தென் இதனுடைய ஷேப்ஸ், நீடில் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் ரூட் பார்ட், இதுதான் என்ன சொல்லியிருக்கோம், அந்த முட்களை ஸ்பைன்னு சொல்றோம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இட் ரெடியூசஸ் வாட்டர் லாஸ் த்ரூ த எவாப்ரேஷன். இது என்ன பண்ணுது, இது நீர் ஆவி வெளியேறுவதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இதனுடைய அமைப்பு. இட் அப்சார்ப்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் டு கீப் த பிளான்ட் கூல். செடி குளிர்ச்சியா வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுது, அதிக வெப்பநிலை இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த நேச்சர். இட் டிடெக்ட்ஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த ஃபீடிங் ஆன் த பிளான்ட். சோ என்ன அது, அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து என்ன பண்ணுது, அது ஃபுல்லும் அது பிளான்ஸ் எல்லாம் அதுல மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கெல்லாம் வரும் இல்லையா. சோ அந்த ஒரு இதுக்காகவும் இது அது அதனுடைய இது நேச்சர், அந்த ஒரு தன்மைக்காகவும் இதுல இருக்கும். It detects the animals from feeding on that plant and then it collects the dew and fog and other water sources and directs to the plant roots. இது சின்ன சின்ன பனித்துளி, நீர்த்துளி எதா இருந்தாலும் எளிதாக அப்சர்வ் பண்ணி எடுத்து சேமிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்பைன் அப்படிங்கிற அந்த பகுதி பயன்படும். ஸ்டெம் அப்படின்னு சொன்னா, ஸ்டெம் ஆர் யூஸ்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ். இது நடுப்பகுதி தான், தண்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். திக் ஸ்டெம்ஸ் கேன் ஸ்டோர் வாட்டர். இதுல தண்டு பகுதி நீரை அதிகமாக சேமித்து வைக்க கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். ஷேப்ங்கிறது எவால்வ் ஓவர் to different shapes to reduce the surface area. குறைச்சு பறந்து விரிஞ்சு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்தா இன்னும் கஷ்டங்கிறதுனால அது ஷேப்ப அது தகுந்த மாதிரி தன்னை வளர்த்து ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக. ரூட் ஷாலோ டு கலெக்ட் சர்ஃபேஸ் வாட்டர். எல்லா இடத்துக்கும் இந்த ரூட் ஆகப்பட்டது எக்ஸ்ட்ரான் ஆகி நமக்கு தண்ணி கிடைக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபைப்ரஸ் டு அப்சர்வ் வாட்டர், ஸ்ப்ரெட் வைட் டு கலெக்ட் வாட்டர். ஸோ இந்த ஃபைப்ரஸ் ரூட் ஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துல கிடைக்கக்கூடிய நீரை எடுத்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கிறது தான் இது. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் அதனுடைய லீவ்ஸ் பத்தினது, என்னென்ன நேச்சர் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ். Covalent leaves na, the waxy fleshy leaves grow a single rosette pattern and it is covered by thorns to protect them from being eaten. So அது என்ன மாதிரி, இது மேல அந்த வழுவழுப்பு தன்மையோட மெழுகு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு, நீராவி அதிகமாக வெளியில போகாம இருக்கிறதுக்காக இருக்கு. ஸ்டெம் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது grow to above the ground, அது செடி மேல நமக்கு பூமிக்கு மேல வளர்ந்திருக்கக்கூடிய பகுதி. அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் ஷார்ட் அண்ட் திக். அடியில கீழே இருக்கக்கூடியது திக்கா ஷார்ட்டா இருக்கும். ரூட்ங்கிறது short and situated near the surface, they can absorb water. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபைப்ரஸ் ரூட் ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும், நிறைய தண்ணிய அப்சர்வ் பண்ணக்கூடிய நேச்சர்லயும் அதனுடைய ரூட் பார்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஜீரோபைட்ஸ்னுடைய நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோபைட்ஸ். ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஹைட்ரெல்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய நேச்சர் தான். சாரி, இது பிக்சர் ஷோ ஆகல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இதை நான் திருப்பியும் கரெக்டா உங்களுக்கு பண்றேன். இப்போ பார்த்தது நம்ம இந்த ஜீரோபைட்ஸ் பிளான்ட்னுடைய ஸ்பெஷல் அடாப்டேஷன் என்னங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதே மாதிரிதான் ஹைட்ரோபைட்ஸ் பிளான்ட்ஸ்லயும் நமக்கு நீருக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே அதனுடைய தன்மையில இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இதே போலவே நமக்கு அடாப்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் விலங்குகளினுடைய அந்த ஒரு அடாப்டேஷன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதுல பார்க்க போறோம். ஓகே,
அனிமல்ஸினுடைய அடாப்டேஷன், விலங்குகளினுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். அவங்க எப்படியெல்லாம் நம்ம தண்ணியில இருந்தா எப்படி வளர்றது, தண்ணி இல்லாட்டி எப்படி வளரும், இதே போலதான் நமக்கு இவங்களுடைய நேச்சர் எவ்வாறு இருக்கும். அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஒவ்வொரு வகையான விலங்குகள் என்னது நம்ம ஸ்பெஷலா பாக்குறது, பேட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பேட் அப்படின்னா வவ்வால். வவ்வாலினுடைய சிறப்பு தகவமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும், விலங்குனாலே அந்தந்த வாழிடத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு குருவினா அதனுடைய இடம் எப்படி இருக்கும், அதே போல சின்னது எலிங்கிறது எப்படி இருக்கும், சின்ன பொந்துல போய் இருக்கும், அதனுடைய நேச்சர். மண்புழு அதனுடைய வாடிடம் வேறு விதமாக இருக்கும். பறவைகள் கூடு அமைத்து இருக்கும். நாய் அதனுடைய ஷெல்டர், அதனுடைய உணவு, அதனுடைய வெதர் கண்டிஷன் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப பனிக்கரடி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த பிரதேசத்துல மட்டும்தான் அந்த கரடியால லைஃப கரெக்டா என்ன பண்ண முடியும், சர்வைவ் ஆக முடியும். அதனுடைய நேச்சர் அப்படி இருக்கும் இல்லைங்களா. இப்ப எல்லா ஊர்களிலுமே எல்லா வகையான பறவைகளும் நம்ம பாக்குறோமா, இல்ல. ஒரு சில இடங்கள்ல தான் அதுக்கு தகுந்த மாதிரியானது. மலை பிரதேசங்களுக்கு போனா அங்கெல்லாம் நிறைய என்ன இருக்கும், பீகாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லேண்ட்ல இல்ல, நிறைய வயல்வெளி இருக்கக்கூடிய இடங்கள்ல உணவு தேடி பறக்கிற இடத்துல அந்த மாதிரி மைக்ரேஷன்ங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. வேடந்தாங்கல்ல போனா ஒரு குறிப்பிட்ட மாசத்துல மட்டும் எல்லா வகையான பறவைகளும் வரும். பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலை அவ்வளோ அழகா இருக்கு, அதனால அங்க வருது. அப்போ அதனுடைய அடாப்டேஷனுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு இங்க வராங்க. சோ அது போல ஒவ்வொரு விலங்குகளும் அந்தந்த மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. வவ்வாலினுடைய ஸ்பெஷல் நேச்சர் என்னன்னு கேட்டா, யாரு நமக்கு இது ஃபுல்லுமே மேமல். மேமல்னா யாரு, பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குட்டி போட்டு அதனுடைய அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியது, முட்டையிட்டு கிடையாது. அதே போலவே நமக்கு ஒரு விலங்கினத்தை உருவாக்கக்கூடியதுதான் பாலூட்டிகள், மேமல் அப்படின்னு சொல்லுவோம். சோ மேமல்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடியது என்னது, ஃப்ளையிங் நேச்சர். பறக்கக்கூடிய மேமல், நாயோ பூனையோ கரடியோ சிங்கமோ புலியோ யாரும் பறக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாருமே மேமல் கேட்டகரி தான். யாரும் பறக்காத ஒரு நேச்சர் யாரது, பேட் மட்டும்தான் என்னது பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்கும்னு கேட்டா குகைகள்ல இருக்கக்கூடியது. அதிகமான டெம்பரேச்சர்ல இருந்து அது பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன ஆகுது, மரங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன பொந்துகள்ல எல்லாம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இவங்களால முடியாதுங்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, மரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொந்துகள்லையும் பாறை இடுக்குகளையும் அதனுடைய ஹோல்ஸ், அதனுடைய கேவ்ஸ், அதனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது, அதனுடைய ஹவுஸ்ங்கிறது அங்கதான் வச்சுக்கும். அங்கெல்லாம் என்ன ஆகாது, ரேடியேஷன் அதிகமா இருக்காது, வெப்பநிலை அதிகமா இருக்காது. அதனால அந்த பகுதியை சூஸ் பண்ணி அவங்க இருக்காங்க. அது போல இது பூச்சியை தான் இதனுடைய ஃபுட் அப்படின்னு கேட்டா சின்ன சின்ன இன்செக்ட் தான். ஒரு சில பூச்சிகளை மட்டும்தான் நம்ம கண்ணெதிர பாக்குறோம். பல்லிங்கிறது சின்ன வண்டெல்லாம் சாப்பிடும், வண்டு அதை விட சின்ன இருக்கிற பூச்சியை சாப்பிடும். குருவிகள் சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாப்பிடும். ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்த ஒரு சின்ன உயிரினங்களை தான் உணவாக எடுத்துக்கொண்டு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது போல தாவரங்கள்ல நடக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கைக்கு இது என்ன பண்ணுது, ஃபுல்லும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர்ல இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு, அந்த வாழிடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நேச்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேச்சர் அப்படின்னு சொன்னா ஃப்ளையிங் நேச்சர், பறக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வவ்வாலுக்கு மட்டுமே இருக்கும். இது டே டயத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். சோ பகல் நேரத்துல தான் சூரிய ஒளி அதிகமாக இருக்கு இல்லையா. அப்ப அதை குறைப்பதற்காக தான் எங்க இருக்குன்னு சொன்னோம் நம்ம, மரப்பொந்து அப்படின்னு சொன்னோம், அல்லது சின்ன சின்ன பாறை இடுக்குகள். இந்த இடத்துலதான் என்ன ஆகுது, இதனுடைய வாழிடம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துல இது லைஃப் என்ன பண்ணுது, அங்க அதனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அங்க நமக்கு வெயில் தெரியாததுனால, அது போல சின்ன சின்ன இன்செக்ட சாப்பிடுறதுனால, ஒருத்தர் இன்னொருத்தர் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய எண்ணிக்கைங்கிறது குறையுது. பாம்பு தவளைய சாப்பிடும், தவளை பூச்சியை சாப்பிடும். அப்ப அதனுடைய எண்ணிக்கை கரெக்டா சைக்கிளிக் நேச்சர்ல கரெக்டா வந்துட்டு இருக்கும். அதுவும் காட்னுடைய கிரியேச்சர் தான். இல்லைன்னா பாம்பு தவளைய சாப்பிடலன்னு சொன்னா தவளையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும், தவளை பூச்சியை சாப்பிடலன்னு சொன்னா
பூச்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். இதெல்லாம் நேச்சராவே இயற்கையிலேயே சரியாக ஒரு சைக்கிளிக் ஃபார்மேஷனுக்காக தான் அந்த ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இனம் எல்லாம் என்ன ஆகாது, அதிகமா செலவழியாது. முட்டை சாப்பிடல, பால் சாப்பிடல, இறைச்சி சாப்பிடல அப்படின்னு சொன்னா அது என்னுடைய இது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான் சைக்கிளிக் நேச்சர். பேட்டுங்கிறது சின்ன சின்ன பூச்சியை சாப்பிட்றதுனால அதனுடைய நம்பர்ஸ் குறையுது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து நமக்கு ஃபுல்லுமே அந்த பாலினேஷனுக்காகவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர்ல இருக்கு. ஓகே, இதுதான் இதனுடைய அடாப்டேஷன். அண்ட் தென் ஸ்பெஷல் இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எப்படி நமக்கு வந்து நைட் டயத்துல அதனுடைய நேச்சர் இருக்கு, எவ்வாறு பறப்பதற்கு தகுந்த மாதிரி அமைப்பு, அண்ட் தென் ஹைபர்னேஷன்ங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், குளிர்காலத்துல எவ்வாறு உறங்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி முக்கியமானது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் கார்பன் சைக்கிள் அப்படிங்கிற அந்த சைக்கிள் பார்த்தோம். அண்ட் தென் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ், அதுல 3 டைப்ஸ், ஹைட்ரோபைட்ஸ், ஜீரோபைட்ஸ் அண்ட் தென் மீசோபைட்ஸ்னு 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அடாப்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அனிமல்ஸோடைய அடாப்டேஷன். ஸோ தட் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. பிகாஸ் எக்ஸாமினேஷன் டயத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணினாலே எல்லாம் நமக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா தென் அண்ட் தர் நீங்க அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டா எக்ஸாம் டயத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கொஷின் இருந்தா கேளுங்க, அல்லது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை படிச்சுட்டு வாங்க, டவுட் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.